அபியும் ராகவும் வந்து ஒன்றா ஆஃபீஸ்க்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முரளி வந்து நிறைய பிளான் போடுறாரு. அதன்படி வந்து லாவணியாவை தூண்டி விட்டு எப்படியாவது அபியை அங்கேருந்து வந்து அபி அழுதுக்குன்னே வீட்டுக்கு வந்துடணும். இதுக்கப்புறம் அபி அந்த பக்கம் திரும்பாத மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா கிட்டே பிளான் போட்டு சொல்கிறாரு. அதன்படி லாவணியாவும் சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து அபி வீட்டுக்கு வந்துடுவா, அவளை நான் இங்கே வாழவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு லாவணியா சொல்கிறாங்க. இங்கே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக அவ கூட கிளம்பி போகிறாங்க. அங்கே அபி என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கிறாங்க. சாமான்லாம் எடுத்து வச்சு அவ்வளோ அழகாக வந்து பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ராகவும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாரு. 2 பேருமே சந்தோஷமாக அந்த பேக்கிங் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே இவங்க 2 பேரும் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அடுத்து ராகவ் சொல்கிறாரு, நானே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன்றாரு. இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த அங்கே இருக்க பொருளுங்களை எல்லாருமே வந்து வண்டியில் ஏற்றுறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது முரளிக்கு செம்ம காண்டாக இருக்குது. 2 பேரும் சந்தோஷமாக இல்லை பேசிக்கிறதும் சிரிக்கிறதும் முரளி பார்க்குறாரு. பார்த்து வயிறாக எரியுது முரளிக்கு, தாங்கிக்கவும் முடியல. அப்படி பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் இறக்குறாங்க. அப்போ வந்து லாவணியா வந்து, ஏன் ராகவ் இப்படிலாம் பண்ணுற, இங்கே இடமே கிடையாது அப்படின்னு. இடம் இல்லையா, அதான் அந்த ரூம் இருக்குல்ல அங்கே தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முக்கியமான சரக்குகளை எடுத்துகிட்டு வந்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ அங்கேருந்து எடுக்கவே முடியாது ராகவ், அதனால் வேறு வழி கிடையாது. அபி திரும்பி பொருள் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்றாங்க. அதை கேட்டு அபி வந்து கரெக்டாக லாவணி இதை தான் பண்ணுவான்னு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து இப்படி லாவணி இப்படிலாம் பண்ணுவேன், இதெல்லாம் நல்லா இருக்கா நீ பண்ணுறது, நான் அவிக்கு வந்து கண்டிப்பாக இங்கே தான் பண்ணி அவனும் ஒரு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாரு. வேணும்னே வந்து எல்லா சரக்கையும் இறக்கி வச்சு செம்மையாக வந்து எல்லாமே அபியை வந்து சரக்கை இறக்க விடாத அளவுக்கு, நான் அவங்க திங்ஸ்லாம் இறக்க விடாத அளவுக்கு வந்து லாவணியாக பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுன்னு திரும்ப தவிக்கிறாரு. அப்போ அபி சொல்கிறாங்க, ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து, ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போகிறாரு. இவ என்ன சொல்லியிருப்பா, ராகவ் வந்து ஓகே சொல்கிறானே, ஒரு வேளை இங்கேருந்து கிளம்பிடுறேன்னு சொல்லியிருக்காளா அப்படின்னோடனே உடனே அபி பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, நான் அப்படியே கிளம்பி ஓடி போயிடுவேன்னு நினச்சியா அபி, நான்லாம் வந்து கிளம்பி போயிடுவேனா, ராகவ் கிட்ட சொல்லிட்டேன் எப்படியெல்லாம் சரக்கை ஒதுங்கி வைக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அதனால் என்னேருந்து இங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒரு வேலை இருந்தால் போய் பாருங்கள் மேடம், லாவணியா மேடம் அப்படின்றாங்க. அதெல்லாம் கெட்டு லாவணியா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் எல்லாமே பார்த்துட்டேன் அப்படின்னா. அதெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா வேறு கம்பெனியில் வந்து இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ராகவை கேட்க சொல்லியிருக்கேன். அவங்களும் இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சரக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன்ல ஒரு வண்டி, அதுலேயே திரும்பி போகுது அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராகவ் வந்து, ஏன் அபி சொன்னது கரெக்டு தானே, எப்படியும் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தானே போகணும், இங்கே இருக்கிறது அங்கே இருக்கட்டும், நம்ம இந்த கம்பெனியில் இருந்தானே அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன லாவணியா மேடம், எனக்கு இடம் இல்லாமல் இப்படியா பண்ணிடலாம் முயற்சி பண்ணிங்க, ஒன்றும் பண்ண முடியல போல் இருக்குது அப்படின்னோடனே, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகிறாங்க. சரி அபி அந்த க்ளீனிங் பண்ண சொல்லி ஆளுங்களெல்லாம் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. பரவாயில்ல நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அபி இறங்கி பண்ணுறாங்க.